ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அபிஷேக். வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு பிஆர் மேட்ச் ஒன்று போடலான்ட்டு போட்டேன். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சரி பரவாயில்ல போங்க. இது பார்த்தீங்கன்னா பீக்கில் இறங்கி கன்னை பொறுக்கி என்ன பண்ணலாம், கன்னை பொறுக்கி எளிமையை நொறுக்கி ஒரு பீக்கே பிரளயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு இறங்குறோம். மேட்சை முடிக்கிறோம். ரசம் பிடிக்கால இதுக்கு ஓடு யூஎம்பி நம்மளுக்கு பிடிச்ச கன் அப்படியே பொறுக்கிட்டு யூஎம்பியை பொறுமையாக போ வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போகலாம். நான் இப்போ பிரளயம் பண்ண போகிறோம்ல பீக்கில். நானும் ரொம்ப மேட்சாக பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இது காணும், ஏசியை காணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லணும்னு காணும். எப்படியே ஸ்கேரு கிடச்சிது. ஸ்கேரை பொறுக்கிட்டு அப்படியே பொறுமையாக போவோம். ஏசி மட்டும் காணாம போயிடுது. பண்ணி போடுவோம். யாரா அது பின்னாடி? கூடு அக்கா அங்கே எங்கடா போகுது? ஸ்ட்ரீட்டாக அங்கடா போயிடும். 22 டைம் ஏசி ஓடிட்டு எடு 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 பொறுத்து சரியாச்சு. அப்படியே பாடி தானே அடி அடிக்கிறோம். ஒருத்தன் இருக்கு. ஆயோ பரவாயில்ல. ஓடுது. அந்த அக்கா எப்படியாச்சும் அடியை போடணும். ஏசி எடு பட்டுன்னு ஒரு அடியை போடு. அடி பொறுமையாக போகணும். டீமில் ஒரு கிலோ அடிச்சோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு டீம்லேயே வைப் பண்ணுறது தான் நம்ம வேலை. பொறுமையாக இருந்தாலும் போகணும். அங்கே தான் இருக்கேன். பட்டுன்னு ஒரு அடி. இன்னும் டேமேஜ் முக்கால்வாசி குத்துறேன்டா. இன்னும் கொஞ்சம் தான்டா. இது வேறு 600 வேறு முடிஞ்சிச்சு. இது பொறுமையாக அடிக்கணும். யாரா அது ஓடிட்டே நாங்கள் இந்த பாட்டு பசங்க ஐடியா தான் ப்ரோ. அது பிளேயர் கூட குவாவல் போட்டு நின்றுவான். இந்த பாட்டு பசங்க ஓடல 2 அடி போட்டு அதையும் டைம் வச்சாச்சு. இப்போ இந்த லூட்டை போயிடுச்சு. ரிப்பேர் கிட் இல்லை. ரிப்பேர் கிட் கிடச்சா ஒரு 2 ரிப்பேர் ஓடும். நெருக்கிட்டு வேணா இது எஸ்எம்டி எல்லாத்தையுமே பொறுப்பு பார்த்துக்கலாம். ஏசி எடுத்துக்கலாம். யாராவது எடுக்கிறவெல்லாம் சும்மா ஓப்பிதான் விட்றேன். ஒரே அடி வாங்கிட்டு போ. ஒரே அடி ப்ளீஸ். வேண்டாம். அவங்க அடியை போடு. இவனதில் வேறு ரிப்பேர் கிட்ட இல்லை. பார்த்துக்கலாம். ஃபீல் செக்யூர்டு. இவனாண்ணா போட்டுக்கலாம் போ. பார்த்துக்கலாம். செகண்ட் ஒரு ரிப்பேர் கிட்ட போடு. பார்த்துக்கலாம். பொறுமையாக இந்த உட்டைகடி காணும். அந்த உட்டைகளும் கிடச்சா பரவாயில்லையா தான் இருக்கும். குராவல் தான் போன அந்த பாட்டுங்களே எது குராவல் போடணும். இன்னும் பொறுமையாக அடிச்சிடலாம். 8 வாங்கிட்டு போகுதுடா அந்த போவோம். அடிச்சிடலாம். ஆடுறாது டவுனு ஊசிக்கு அடிக்கிறதான் கூட எனக்கு எரியாகுது. இன்னொன்று போட சொல்லிடலாம். போடு சுட்டு அந்த கீழே நம்ம பொறுமையாக உக்காந்து தான் செஞ்சுருக்கணும். அந்த கத்தி வச்சு போடு. 2 போடு. 6வது நம்மளே அடிக்கிறது. யூஎம்பி ஏசிகா இது பறகுது. மியூசிக்லாம் அடிக்கிறா யூஎம்பி. இதுனா இது நம்மளை வெறியா ஏசி 30 டேமேஜ் பார்த்துக்கலாம். ஏசி 2 அடி இன்னும் ஒரு அடி வாங்கிட்டு போகிறான். என்ன விட்டு எங்கே போயிடுவா? அப்படியே நான் ஸ்கோப் வச்சு போட்டுக்கலாமையா போயிடுவேன். பார்த்துக்கலாம். இன்னைக்கு யார் நானா நீயான்னு பார்த்தலாம். மரத்துக்கு பின்னாடி நின்று எனக்கே ரிவர்ஸ் வர பார்த்து இதுதான் ப்ரோ. எப்படியாச்சும் ஒரு கிலோ செக்யூரிட்டி போட்டுன்னு போடு. அப்படியே பொறுமையாக போய் அழுத்து பார்த்துக்கலாம். நான் கையிலே எடுத்துகிட்டு போயிடுவேன்டா. போய் அது பொறுத்து மெடிக்கிட்ட போட்டு அப்படியே கொஞ்சம் போகலாம். ட்ரோன் போட்டுக்கலாம். மெடிக்கிட்டே போட்டுக்கலாம். பார்த்துக்கலாம் போங்க. மெடிக்கிட்ட போட்டு அப்படியே மேலே ஏறுவோம். பொறுமையாக பீக்கலாம். மேலே ஏறுலாம். மாடியோ எரிவி
எட்ராடி இன்னும் ஒரு அடி ஏசி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஒரு அடியிலேயே சுற்றிருப்போம். இப்போ வேற ஏசிலேயே அடி விழுவாது. இதுதான் எனக்கு அழுவாச்சு. பார்த்துக்கலாம் போங்க. பொறுமையாக போடா தம்பி, பொறுமையாக போ. அவன் காணாமல் போயிருப்பான். விட வேறு கில்லு பார்த்துக்கலாம். ஆடுறான் பாட்டு அடி வாங்கி எங்கள் டீமாலாம் சாகுறான். பால்டே நான் போட்டு தள்ளுற அளவுக்கு இருக்கணும் பத்தியா. எனிமையே என்னடா இப்போ பற்றி ஏசி எடு ஒரு அடியை போடு. இங்கே ஹெட்டு நானே நினச்சி பார்க்கல ப்ரோ இதெல்லாம் விழுவனு. சரி அவனை போய் பீஸில் ஒரு ப்ரைவேட் உண்டாக்கும். என்ன அது இது லெவல் கீழே பொருள் பார்த்துன்னா எல்லாமே நம்மளுக்கு தான். இப்போ எங்கே ஒரு எனிமி ஒரு அடி 2 பேர் ஒரு அடி தான் வாங்கணும். அதுக்கு ஹெட்டாக தான் அடிக்கும். ஓடு ஹெட்டாகவே விழுந்துருச்சு. நம்ம வாய் வச்சா எல்லாமே கரெக்டாக நடக்குது. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஏன் இந்த இடத்த ஏன் ப்ரோ பாதி வீடியோலாம் கட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா லிங்கான வீடியோ 20 நிமிஷம். இப்போ அங்கே ஒரு எனிமி போடுறலாம் வா. இன்னும் ஒரு அடி 2 பேர். நெட்வொர்க் அடி வாங்க. இப்போ என்னன்னா நெட்வொர்க் அடி வாங்குது. அதுதான் பிரச்சனை. நீங்களே பார்த்துட்டு தானே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு வேகப்பட்டு இப்போ நம்மளே உட்பேக்கிறது ஆசைப்பட்ட உட்பேக்கிற மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் அடியாமல் வர மாட்டேங்குது. ஏன் அடிச்சுட்டு உள்ள போடுறேன் மென்டல். பார்த்துக்கலாம் எல்லாமே நம்ம டீமில் தான். உட்பேக்கிற பொறுக்கி இன்னொருத்த பார்த்தீங்கன்னா வளர்ந்துருப்பான். நம்ம நார்மலாகவே அடிக்க மாட்டோம். விட்டால இருந்து நின்னாலே அடிக்க மாட்டோம். தோட்டத்துலேருந்து என்னத்தை பண்ண போகிறோம். கூடு மாற்றும் போது ஓடுவோம் பாருங்க. ஒரு 4 அடி 5 அடி ஒரு 2 அடி வாங்கிட்டு போயிடுறா தம்பி. ஒரு அடியாச்சும் ஒரு அடி வாங்கிட்டான். ஒரு அடி வாங்கிப்போம். டவுன் ஆகிட்டான். நான் இது கையிலே போய் எடுத்துருவேன். இந்த மாதிரி ஸ்கோப் போட்டு எடுத்தாலுமே எனக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம இது பிரச்சனை. அப்புறம் நான் முக்கியமாக இன்னொன்று சொல்லணும். ஏன்னா நம்ம இதில் அங்கே ஒரு எலுமிக்கிறான். அப்புறம் சொல்கிறேன். எனிமியை போய் போடுறதுடா முதல்ல. பிளேயர் விட்டுட்டு பார்த்துங்களா நீங்களே எடுக்கிறீங்க. இதை எனக்கு கேட்டா இருக்க. நான் ஒரு பிளேயரு என்ன போயாச்சு. நான் ஒரு பிளேயரு நான் தான் அடிக்கிறது இல்லை. நான் எப்படி சொல்கிறேன். சரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் ஒரு அக்கா பேக்கப் கொடுக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு சோன் சர்வேயர் தேவைப்படுறாங்க நம்ம டீமில். இன்னும் யூஐடி கொடுங்க. நாங்கள் யாரை ரேண்டமாக சூஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சர்வராக இருந்தால் மட்டும் உங்களுக்கு வரும். அப்புறம் ட்ரோனை போட்டு பொறுமையாக அப்படியே போவோம். ஒரு எனிமி தான் நான் பார்த்துக்கலாம். பொறுமையாக போகும். பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் தான் அது புள்ளி அடிச்சுப்பானே நான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கலாம் போ ஏன் கவலை. அந்த ஒரு பையனை அடி வாங்கிடுவாங்கன்னா அடி வாங்கிட்டான். அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.